ஒரு தாய் சுமார் 40 குழந்தைகள். ஆனால் அந்த குழந்தைங்க பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அதில் 36 குழந்தைகள் பசிலையும் குளிர்லையும் சில சமயம் சொந்த சகோதரர்களாலேயே நசுக்கப்பட்டும் செத்து போகிறாங்க. இது ஏதோ திகில் படத்தோட கற்பனை கதை இல்லை, இயற்கையோட உச்சக்கட்ட கொடூரம். இதுதான் டாஸ்மேனியன் டெவில் அப்படிங்கிற உயிரினத்தோட பிறப்பு ரகசியம். ஏன் இப்படி ஒரு கொடூரம் நடக்குது? அந்த தாயோட நிலைமை என்ன? தன் ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் கண்ணு முன்னாடியே போராடி மடிகிறத அது எப்படி பார்க்குது? இயற்கையோட இந்த விசித்திரமான இரக்கமற்ற ஆட்டத்தில் சிக்கியிருக்கிற அந்த உயிரினத்தோட வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த விலங்கோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இயற்கையோட பயங்கரமான அதே சமயம் ஆச்சரியமான பக்கத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, டாஸ்மேனியன் டெவில்ங்கிற இந்த மர்ம விலங்கோட இருண்ட உலகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இயற்கையோட படைப்புல சில விஷயங்கள் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு விசித்திரமாகவும் சில சமயம் ரொம்பவே கொடூரமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த டாஸ்மேனியன் டெவில். ஆஸ்திரேலியா கண்டத்தோட தெற்கே இருக்கிற டாஸ்மேனியா தீவுல மட்டுமே வாழுற இந்த உயிரினம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கரடிக்குட்டி மாதிரி கருப்பா இருந்தாலும் இதோட குணங்கள் முற்றிலும் வேற. இதோட பேர்லயே டெவில், அதாவது சாத்தான்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. ராத்திரியோட நிசப்தத்தை கிழிக்கிற மாதிரி இருக்கிற இதோட அலறல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீவுல குடியேறின ஐரோப்பியர்களுக்கு நரகத்திலிருந்து வர சாத்தானோட குரல் மாதிரியே கேட்டிருக்கு. அந்த பயம்தான் இந்த சின்ன விலங்குக்கு டாஸ்மேனியன் டெவில்ங்கிற பெயரை நிரந்தரமா வச்சது. ஆனா அதோட அலறலை விடவும் கொடூரமானது அதோட பிறப்பு. கங்காரு மாதிரி டாஸ்மேனியன் டெவிலும் ஒரு மார்சூப்பியல் இனத்தை சேர்ந்தது, அதாவது வயிற்றுல பை இருக்கிற ஒரு பாலூட்டி. ஆனா இதோட கர்ப்ப காலம் வெறும் 16 இருந்து 21 நாட்கள் மட்டும்தான். ஒரு மாசத்துக்கும் குறைவான இந்த கர்ப்ப காலத்தோட கடைசியில தாய் டெவில் சுமார் 20 இருந்து 40 குட்டிகளை ஈனும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இத்தனை குட்டிகளை ஒரே பிரசவத்துல பெத்தெடுக்கும். ஆனா இங்கதான் இயற்கையோட இரக்கமற்ற ஆட்டம் ஆரம்பிக்குது. பிறக்கிற ஒவ்வொரு குட்டியும் ஒரு வேர்க்கடலை சைஸ்ல தான் இருக்கும். வெறும் 0.3 இருந்து 0.4 கிராம் எடை கொண்ட இளஞ்சிவப்பு நிறத்துல ரோமங்கள் இல்லாம கண்ணு துறக்காம முழுசா வளர்ச்சி அடையாத ஒரு சதை பிண்டமா தான் அதுங்க பிறக்கும். முதுகெலும்பும் தலையும் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும். இந்த நிலைமையில இருக்கிற குட்டிகளுக்கு பிறந்த மறுகணமே வாழ்வா சாவா போராட்டம் தொடங்கிடும். அதுங்களோட ஒரே லட்சியம் அம்மாவோட வயிற்று பகுதியில் இருக்கிற பைய அடையிறது தான். ஆனா அந்த பைய அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. தாயோட உடம்புக்கு வெளியே பிறந்த அந்த குட்டிகள் தாயோட ரோமங்களை பிடிச்சுக்கிட்டு புவியீர்ப்பு விசைக்கு எதிரா மெதுவா ஊர்ந்து அந்த பைய நோக்கி போகணும். இது ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் மாதிரி. இந்த ஓட்டத்துல வேகமும் சக்தியும் அதிர்ஷ்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தாயோட பைக்குள்ள இருக்கிறது வெறும் 4 முளைக்காம்புகள் தான். ஆனா போட்டி போடுற குட்டிகளோ கிட்டத்தட்ட 40. பிறந்த குட்டிகளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஆனா அதோட வாசனை உணர்வு மட்டும் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அந்த வாசனை உணர்வை மட்டுமே நம்பி தாயோட பைய நோக்கி ஒரு பெரிய படையெடுப்பையே நடத்தும். இந்த மரண பந்தயத்துல பைய நோக்கி வேகமா ஊர்ந்து போற முதல் 4 குட்டிகள் மட்டும்தான் ஜெயிக்கும். அதுங்க பைக்குள்ள நுழைஞ்சு ஆளுக்கு ஒரு முளைக்காம்பை பிடிச்சுக்கும். ஒரு குட்டி முளைக்காம்பை பிடிச்சுக்கிட்டா அது அடுத்த 100 நாட்களுக்கு அங்கேயே தான் இருக்கும். அதோட வாய் முளைக்காம்போட நல்லா இறுக்கமா பூட்டிக்கும். ஆனா தோத்து போன மற்ற 36 குட்டிகளோட நிலைமை என்ன? அதுங்க இயற்கையோட கணக்கில் வராத பிள்ளைகள். தாயோட பைக்கு வெளியே குளிர்களையும் பசிலையும் அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா துவண்டு போகும். சில குட்டிகள் மற்ற குட்டிகளோட நசுங்கியே செத்துரும். சில குட்டிகள் தாயோட ரோமங்கள்ல இருந்து பிடி நழுவி கீழே விழுந்து செத்துரும். சில சமயங்கள்ல பைக்குள்ள இடம் பிடிச்ச தன்னோட சொந்த சகோதரர்களாலேயே அதுங்க உண்ணப்படுதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. பிறந்த உடனே தாயோட பைய இடம் பிடிக்கலைன்னா அதோட நிலைமைய கற்பனை கூட பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, பிறந்த உடனேயே ஒரு மரண பந்தயத்துல ஓட வேண்டிய நிர்பந்தம், அதுல தோத்துட்டா கொடூரமான மரணம் நிச்சயம்ங்கிறது எவ்வளவு பயங்கரமானது. ஒரு தாய் தான் பெத்த பிள்ளைகள்ல 90% பேர் தன் கண்ணு முன்னாடியே தான் உடம்பு மேலேயே மடியறத பாக்குற நிலைமை எவ்வளவு கொடுமையானது. இதுதான் டாஸ்மேனியன் டெவிலோட வாழ்க்கையோட முதல் அத்தியாயம். இது இயற்கையோட தேர்வு முறை. வலிமையானது மட்டும் உயிர் வாழும் அப்படிங்கிற விதியோட மிக கொடூரமான ஒரு நேரடி உதாரணம் இது. வெற்றி பெற்ற அந்த 4 அதிர்ஷ்டசாலி குட்டிகளோட போராட்டம் இதோட முடியல. ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம்தான். தாயோட பைக்குள்ள அடுத்த 100 நாட்களுக்கு ஒரு விசித்திரமான வாழ்க்கை தொடர்ந்தது.
பைக்குள்ள இருக்கிற இந்த குட்டிகளை ஜோயிஸ்னு சொல்லுவாங்க. இந்த 100 நாட்கள்ல ஒரு வேர்க்கடலை சைஸ்ல இருந்த அந்த சதைப்பிண்டம் மெதுவா உருமாற ஆரம்பித்தோம். ஆரம்பத்துல பைக்குள்ள இருக்கிற கதகதப்பும் தாயோட பாலும் தான் அதுங்களோட ஒரே ஆதாரம். கண்ணு மூடிய நிலைமையிலேயே அதுங்களோட உடம்பு மெதுவா வளர தொடங்கும். சில வாரங்களுக்கு பிறகு உடம்புல மெல்லிசா கருப்பு ரோமங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். காதுகள் உருவாகும், கண்கள் மெதுவா திறக்கும். சுமார் 3 மாசம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆன பிறகுதான் அந்த குட்டிகள் முதல் தடவையா தாயோட பையிலிருந்து தலையை வெளியே நீட்டி இந்த உலகத்தை பார்க்கும். சுமார் 100 நாட்களுக்கு அப்புறம் அதுங்க தாயோட பையை விட்டு முழுமையாக வெளியே வர தயாராகிவிடும். இப்போ குட்டிகள் பார்க்க அவங்க அம்மாவோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஆனா அதுங்க இன்னும் முழுசா சுதந்திரமாகல. அடுத்த 3 மாசத்துக்கு அதுங்க தாயோட குகையிலேயே தங்கி இருக்கும். இந்த காலகட்டத்துல தாய் டெவில் வேட்டையாட போகும்போது குட்டிகள் குகையில பாதுகாப்பா இருக்கும். தாய் வேட்டையாடிட்டு திரும்பி வந்து குட்டிகளுக்கு உணவு ஊட்டும். இந்த சமயத்துல தான் ஒரு டாஸ்மேனியன் டெவிலா வாழ்றதுக்கான பாடங்களை அதுங்க கத்துக்க ஆரம்பிக்குது. ஒன்னோட ஒன்று சண்டை போட்டும் விளையாடியும் வேட்டையாடுற நுணுக்கங்களையும் உயிர் வாழுற திறன்களையும் வளர்த்துக்குதுங்க. தாயோட அலறலை பார்த்து அதுங்களும் மெதுவா அலற கத்துக்க ஆரம்பிக்குது. 9 மாசம் நிறைவடைஞ்ச பிறகு அந்த இளம் டெவில்கள் தாயை விட்டு பிரிந்து தமக்கான ஒரு வாழ்க்கையை தேடி போகும். தனியா வேட்டையாடவும் தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கவும் அதுங்க தயாராகிடும். 2 வயசுல முழு வளர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்கத்துக்கு தயாராகும். ஆனா அதோட ஆயுட்காலம் ரொம்பவே குறைவு. காடுகள்ல அதுங்க சராசரியா 5 to 6 வருஷம் மட்டுமே உயிர் வாழுது. இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ளதான் அதுங்க இயற்கையோட மிக முக்கியமான ஒரு வேலையை செய்ய பிறந்திருக்கு. அந்த வேலை தான் அதுங்களோட டெவில் என்ற பெயருக்கு இன்னும் வலு சேர்க்குது. டாஸ்மேனியன் டெவிலோட உணவு பழக்கம் அதோட பிறப்பு மாதிரியே ரொம்ப விசித்திரமானது, கொஞ்சம் பயங்கரமானதும் கூட. இது ஒரு ஊனுண்ணி, அதாவது மாமிசம் சாப்பிடுற விலங்கு. ஆனா சிங்கத்தையும் புலியையும் போல இது ஒரு சிறந்த வேட்டைக்காரன் கிடையாது. இது ஒரு சந்தர்ப்பவாத வேட்டையாடி, அப்புறம் இயற்கையோட முதன்மையான தோட்டி. இதோட முக்கிய உணவே இறந்து போன விலங்குகளோட உடல்கள். நோய்வாய்ப்பட்ட, காயமடைஞ்ச அல்லது வயசான விலங்குகளை வேட்டையாடுறதுலயும் இது கெட்டிக்கார. வாலபிகள், ஓம்பாட்டுகள், பறவைகள், பூச்சிகள், தவளைகள்னு அதோட உணவு பட்டியல் ரொம்ப நீளமானது. டாஸ்மேனியன் டெவிலோட உடல் அமைப்பு அதோட உணவு பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. குட்டையான தசைப்பிடிப்பான உடம்பு, பெரிய தலை, அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த தாடைகள். பாலூட்டிகள்லயே அதோட உடம்பு சைஸுக்கு உலகத்திலேயே மிக வலிமையான கடிசக்தி இதுக்கு தான் இருக்கு. ஒரு நாயோட கடிவிசையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த வலிமையான தாடைகளை கொண்டு எலும்புகளை கூட நொறுக்கி தின்னும் திறன் இதுக்கு இருக்கு. ஒரு இறந்த விலங்கோட உடலை ரோமங்கள், தோல், எலும்புகள்னு எதுவுமே மிச்சம் வைக்காம முழுசா தின்னு தீத்துரும். தனியா வாழற பழக்கம் கொண்ட இந்த டெவில்கள் சாப்பாடுன்னு வந்துட்டா மட்டும் கூட்டமா சேரும். ஒரு பெரிய விலங்கோட இறந்த உடலை கண்டா பல டெவில்கள் அங்கே கூடிடும். அப்போ ஏற்படுற சண்டை தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். தங்களுக்குள்ள சாப்பாட்டுக்காக போராடும் போது அதுங்க எழுப்புற அலறல்களும் உருமல்களும் கீச்சிடுற சத்தங்களும் அந்த பகுதியையே ஒரு போர்க்களம் மாதிரி மாத்திடும். அதுங்க சாப்பிடுற விதமே ரொம்ப வெறித்தனமா இருக்கும். இந்த குணங்கள் கேட்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் இதனால டாஸ்மேனியன் டெவில் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மகத்தான சேவையை செய்யுது. இது ஒரு இயற்கையின் தூய்மை பணியாளர். காடுகள்ல இறந்து கிடக்கிற விலங்குகளோட உடல்களை வேகமா சுத்தம் செய்யறதால நோய் பரப்புற நுண்ணுயிரிகள் பெருகிறத தடுக்குது. ஈக்கள் மற்றும் மத்த பூச்சிகள் மூலமா நோய்கள் பரவாம பாதுகாக்குது. இதனால காத்தோட சுகாதாரத்தை பேணுவதில் இது ஒரு முக்கிய பங்காற்றுது. அது மட்டும் இல்லாம நரிகள் மாதிரியான ஆக்கிரமிப்பு விலங்குகளோட பெருக்கத்தையும் இது கட்டுப்படுத்துது. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்மேனியன் டெவில்கள் ஆஸ்திரேலியாவோட பிரதான நிலப்பரப்பு முழுக்க பரவி வாழ்ந்துச்சு. ஆனா மனிதர்களோட வருகை மற்றும் டிங்கோ எனப்படும் காட்டு நாய்களோட போட்டியால அதுங்க மெல்ல மெல்ல அழிஞ்சு கடைசியில டாஸ்மேனியா தீவுக்குள்ள மட்டுமே முடங்கிடுச்சு. பல வருஷமா அந்த தீவுல அதுங்க தான் முதன்மை வேட்டையாடும் விலங்காய் இருந்துச்சு. ஆனா 1990களோட மத்தியில இந்த இனத்துக்கே பேரழிவை கொண்டு வந்த ஒரு மர்ம நோய் பரவ தொடங்குச்சு. அதோட பேரு டெவில் ஃபேஷியல் டியூமர் டிசீஸ். இது ஒரு வகையான தொற்று புற்றுநோய். டெவில்கள் சாப்பாட்டுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் ஒன்னோட ஒன்னு சண்டையிடும் போது கடிப்பதன் மூலமா இந்த நோய் அதிவேகமா பரவுது. இந்த நோய் தாக்கிய டெவில்களோட வாய் மற்றும் முகத்தை சுத்தி பயங்கரமான கட்டிகள் உருவாகும். இந்த கட்டிகள் பெருசா வளர்ந்து அதனால சாப்பிடவோ பார்க்கவோ முடியாத நிலையை உருவாக்கி கடைசியில பட்டினியால கொடூரமா இறந்துடும். இந்த நோயோட பரவல் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னா வெறும் 20 வருஷத்துல டாஸ்மேனியன் டெவில்களோட எண்ணிக்கை சுமார் 80% வரை குறைஞ்சு போச்சு. சில பகுதிகளில் 90%க்கும் மேலான டெவில்கள் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல லட்சக்கணக்கில் இருந்த அதோட எண்ணிக்கை சில ஆயிரங்களா சுருங்கிடுச்சு. இதனால இந்த இனமே அழிஞ்சிடுமோங்கிற அபாயம் ஏற்பட்டது. ஆனா
விஞ்ஞானிகளும் விலங்கு பாதுகாவலர்களும் சும்மா இருக்கல. இந்த இனத்தை காப்பாற்ற ஒரு பெரிய போராட்டத்தையே முன்னெடுத்தாங்க. ஆசி ஆர்க் மாதிரியான அமைப்புகள் நோய் தாக்காத ஆரோக்கியமான டெவில்களை பிடிச்சு பாதுகாப்பான இடங்கள்ல வச்சு இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சாங்க. DFTTக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற முயற்சிகளும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்துல சிறைப்பிடிக்கப்பட்ட டெவில்களுக்கு இந்த தடுப்பூசிகளை சோதிக்கும் திட்டங்கள் இருக்குது. இந்த பாதுகாப்பு முயற்சிகளோட ஒரு மகத்தான வெற்றியா சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு 26 டாஸ்மானியன் டெவில்கள் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பரப்புல பாரிங்டன் டாப்ஸ் என்ற தேசிய பூங்காவில் மீண்டும் விடுவிக்கப்பட்டன. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த டெவில்கள் அங்க ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும்னு நம்பப்படுது. தற்போது சுமார் 25,000 டெவில்கள் மட்டுமே காடுகள்ல இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இவ மனிதர்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறது இல்ல. இருந்தாலும் அதோட பயங்கரமான தோற்றமும் அலறலும் அதை பத்தின தவறான புரிதல்களுக்கு வழிவகுத்துருச்சு. டாஸ்மானியன் டெவிலோட வாழ்க்கைங்கிறது முரண்பாடுகள் நிறைஞ்சது. அதோட பிறப்பு இயற்கையோட மிக கொடூரமான பக்கத்தை காட்டுது. அதோட உணவு பழக்கம் அருவருப்பையும் பயத்தையும் தருது. ஆனா ஆழமா பார்த்தா அதோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் இயற்கையோட சமநிலையை பாதுகாக்கிற ஒரு நோக்கம் இருக்கு. பிறக்கும் போதே மரணத்தோட போராடி தன் வாழ்நாள் முழுக்க இயற்கையின் தூய்மை பணியாளனா கடமையாற்றி இன்னைக்கு ஒரு கொடிய நோயோட போராடி தன் இனத்தோட பாதுகாப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கு இந்த சாத்தான். இது ஒரு சாத்தானா அல்லது இயற்கையால் சபிக்கப்பட்ட குழந்தையா? பிறப்பிலேயே இவ்வளவு பெரிய போட்டியையும் போராட்டத்தையும் சந்திக்கிற இந்த உயிரினத்தோட வாழ்க்கை உங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஒருவித பரிதாபத்தையும் ஒன்னா ஏற்படுத்தலையா? டாஸ்மானியன் டெவில்ங்கிறத வெறும் கார்ட்டூன் கதாபாத்திரமா பார்த்த நமக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகமும் போராட்டமும் நிறைஞ்ச ஒரு கதை இருக்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த விலங்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயற்கையோட இந்த விசித்திரமான படைப்பை பத்தின உங்க எண்ணங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மர்மமான மற்றும் ஆச்சரியமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.